தற்போது கிடைத்த மற்றும் ஒரு அண்மை செய்தி. திண்டுக்கல் நகர் பகுதி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நாட்ராயன் வழங்கிட கேட்கலாம். நாட்ராயன், வணக்கம். உங்க விரிவான தகவல். வணக்கம் ராதிகா. திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே கோடை வெப்பம் அதிக அளவு இருந்து வருகிறது. கோடை வெப்பத்தின் காரணமாக சாலையோர வியாபாரிகள், அதேபோல் பொதுமக்கள் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகள் மிகுந்த வெயிலின் தாக்கம் அதிகத்தை தாங்க முடியாமல் அவதிக்குள்ளாகி தொடர்ந்து வந்த நிலையில் இன்று பகல் மதியம் 2 மணிக்கு மேல் வானம் இருள் சூழ்ந்து குளிர்ந்த காற்றுடன் பலத்த மழை பெய்ய துவங்கியது. இந்த மழையானது திண்டுக்கல் நகர்பகுதி மற்றும் ஆத்தூர், அதேபோல் நிலக்கோட்டை, வத்தலகுண்டு, கொடையரோடு, பட்டிவீரன்பட்டி, ஐயம்பாளையம், சித்திரேவு, ஆத்தூர் என திண்டுக்கல், கொடைக்கானல் உள்ளிட்ட திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக குளிர்ந்த காற்றுடன் பலத்த மழை பெய்தது. மழையின் காரணமாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அதேபோல் குளிர்ந்த காற்று காரணமாக வெப்பத்தின் தாக்கம் குறைந்துள்ளது. இந்நிலையில் தொடர்ந்து இதேபோல் மழை பெய்தால், ஏற்கனவே திண்டுக்கல் மாவட்டத்தில் போதுமான மழை இல்லாதால் குளம், ஏரி என அனைத்தும் வற்றியுள்ளது. தொடர்ந்து மழை பெய்தால் குளம், ஏரி தண்ணீர் தேங்கும், நிலத்தடி நீர் உயரும். அதேபோல் கிணறுகளில் நிலத்தடி நீர் உயரும். வரும் நாட்கள் மேலும் கோடை காலம் என்பதால் கோடை காலத்திலிருந்து தற்காத்து கொள்ள தண்ணீர் அவசியம். இதன் காரணமாக தற்போது தொடர்ந்து இது போன்ற மழை வர வேண்டும் எனவும் பொதுமக்கள் இறைவனிடமும் வேண்டுகின்றனர். தற்போது மழை பொதுமக்களையும் விவசாயிகளையும் சாலையோர வியாபாரிகளையும் மகிழ்ச்சி அடைய வைத்துள்ளது. தற்போது தொடர்ந்து மலை அடிவார பகுதியில் மழை பெய்து வருகிறது ராதிகா.